சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, ஒரு அற்புதமான பதிவு தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு பகிர்ந்துக்க போகிறேன் உங்களோட கூட. அது என்னன்னா, என்னுடைய வினோதன் யூடியூப் சேனல்ல நிறைய பேர் வீடியோஸ் இப்போ இருக்க டைம்ல நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி. நிறைய பேர் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அதுக்காக மிக்க நன்றி. ஸோ நிறைய பேர் என்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்டாங்க. என்னென்னா, இஸ்லாத்து ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நீங்கள் போட்டிங்கன்னா நாங்களும் வீடியோவை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கைக்கு மதம் தேவையில்லை, நம்பிக்கைக்கு மார்க்கம் தேவை கிடையாது. அதனால் இந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்னென்னா, நம்ம வாரத்தில் மொத்தம் 7 நாள் இருக்குது. இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வாரத்து 7 நாளும், அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வர இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளையும் விசேஷமான நாள் அப்படின்னு இருக்குது. அந்த ஒவ்வொரு நாள்லேயும் ஒரு சில மந்திரத்தை நாம் பிரயோகப்படுத்தும் போது அந்த நாள் உங்களுடைய நாளாக மாற்றப்படுகிறது, வெற்றியின் நாளாக மாறுகிறது. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இன்றைக்கி பார்க்க போகிறது சண்டே. ஸோ இன்றைக்கி சண்டே இந்த நாள் வேறு, பட் ஆனால் சண்டே இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ சண்டே அன்னைக்கு இந்த நாளில் சண்டே காலையில் நாம் இந்த மந்திரத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா என்னென்ன நடக்கும் அப்படின்னா, மந்திரத்தை மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த குறியீடை ரொம்ப முக்கியம். இந்த குறியீடை நம்ம பார்த்துட்டு இந்த குறியீடை கொஞ்ச நேரம் கவனிச்சுக்கிட்டே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நமக்கு அந்த ஒரு மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரத்தை சொல்லும் போது யார் இதை சொன்னாலும் அவங்களுடைய வேலை நாள் வெற்றியை தரக்கூடிய நாளாக மாறிடும். அந்த நாளில் இந்த மந்திரத்தை யார் ஒருத்தன் சொல்கிறீங்களோ, அந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முடிச்சுக்கள் ஏதாவது இருந்ததுன்னா, கடினமாக முடிச்சா இருந்தாலும் அது அவிழ்க்கப்படும், மென்மையாக மாறும். அந்த நாள் ஒரு மன அமைதி நாளாக மாறிடும். அந்த நாளில் வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட புது செய்திகள்லாம் உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். ஏதாவது நிறைய பேர் அடுத்த நாளில் ஏதோ விஷயங்கள் காத்துட்ருப்பீங்க. ஆனால் இதை சொல்லும் போது அந்த நாள் ஒரு சிறப்பம்சம் என்னென்னா, உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயமும் வந்துடும். ஸோ என்ன மந்திரம் அப்படின்னா, யா ஃபத்தாஹு அப்படின்னு இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். ஆக்சுவலி எதுக்கு இந்த வார்த்தை அப்படின்னா, இந்த வார்த்தையோட சிறப்பம்சமும் ஒன்று இருக்குது. ஒரு ஸ்காலர் ஒருத்தர் இருக்கிறார். இவர் யார் அப்படின்னா, மன்சூர் அலி கயாலி அப்படின்னு சொல்ல ஒருத்தர். அவருடைய புக்கு பார்த்தீங்கன்னா எல்ம் அல் பயான் அப்படின்னு சொல்லி, இவர் யாருன்னா ஒரு இஸ்லாமிக் ஸ்காலர். ஆக்சுவலி இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வார்த்தைகளை நாம் பிரயோகப்படுத்தும் பொழுது அது ஒரு விதமான அதிர்வலைவு, இதில் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இந்த சவுண்ட்ஸ் மூலயமா ஒரு வீக்காக இருக்கவங்க ஸ்ட்ரென்த் ஆவாங்க. இந்த சவுண்ட் மூலயமா ஒரு ஸ்பெஷல் பவர், என்விரான்மெண்ட் சேஞ்ச், ஒரு எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் இது பியூர் சயின்ஸ். இதில் லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு ஹிஸ்டாரிக்கலாக இது ஒரு தியரியாக இது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அண்ட் இதில் ஒரு வைப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்காலர் அவர்கள் சொல்கிறாரு. ஸோ வேணும்னா அந்த புக்ஸை வாங்கி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் ஒரு சக்தி மிகுந்த ஒரு வார்த்தையாக இருக்குது. ஸோ இந்த வார்த்தையை நாமும் சொல்ல முயற்சி சொல்லுவோம். யா ஃபத்தாஹு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்தவுடன் இந்த சிம்பிளை பார்த்துட்டு 489 முறை யார் ஒருவர் இதை ஓதுகிறீர்களோ, யார் ஒருவர் இதை ஜெபிக்கிறீர்களோ, யார் ஒருவர் இந்த வார்த்தையை சொல்லி வேண்டுகிறீர்களோ, அந்த நாள் உங்களுடைய நாளாய் மாற்றப்படும் என்பது 100% உண்மை. இஸ்லாமியர்கள் அனைவரும் இந்த விஷயத்தை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரட்டாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவோம். அந்த நாள் அவருடைய நாளாக மாறும். நீங்களும் செய்து முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த நாளில் நெருப்புலேருந்து நீங்கள் இருந்தீங்கன்னா, ஏதோ பிரச்சனைக்குள்ளே சிக்கிட்டு இருந்தால் கூட அது உங்களுக்கு எளிதாக மாறிடுமா. ஸோ அந்த நாள் நீங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, உங்களுக்கு ஒரு நாளாக அமையணும்னு நினச்சி காத்துட்ருப்பீங்க. அந்த நாள் இறைவனுடைய அருளால் அந்த நாள் உங்களுக்கான நாளாய் இறைவன் உங்களுக்கு மாற்றி தருவார் அப்படின்பது ஒரு அதீத நம்பிக்கை, இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை. இதை தொடர்ந்து பல பேர் இன்னைக்கும் ரகசியமாக செய்து கொண்டு வருகிறார்கள். நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய நாளாக மாறும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளையும் நமக்கான நாளாக மாற்றிக்க முடியும். ஸோ அடுத்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா,
திங்கட்கிழமை அப்படின்னு ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம். இது மாதிரி ஒவ்வொரு வீடியோ ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி இஸ்லாத்து ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தில் பல விஷயங்கள் சீக்ரெட்டாக பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன முறைகள்லாம் இருக்குது, எப்படிலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க. நம்முடைய சித்தர் யாக்கூபு சித்தர் கூட ஒரு இஸ்லாமியர் தான். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அவங்க யூஸ் பண்ணுற பல சீக்ரெட்டான விஷயங்களை பற்றி தான் நாம் ஒவ்வொரு பதிவாக அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பிளேலிஸ்ட்டில் சீக்ரெட் ஆஃப் இஸ்லாமிக் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் பல விஷயங்கள் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். அடுத்த பதிவில் வேறு ஒரு விஷயத்தை உங்களோட கூட பார்க்க போகிறோம். மண்டேவை பார்க்க போகிறோம். நன்றி.